அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பு அளிக்கிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்த பின் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மக்களே சொல்லத் தொடங்கிவிட்டார்கள். எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதா ஆகியோருக்கு இணையாக எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திலும் மக்கள் எழுச்சியை பார்க்க முடிகிறது. அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி முக்கியமல்ல, மக்கள்தான் எஜமானர்கள். அவர்களின் உணர்வுகளை வாக்குகளாக மாற்றுவதற்கு மிகச்சிறப்பான முறையில் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அதிமுக போல வேறு எந்த கட்சியிலும் பூத் கமிட்டி கிடையாது. கூட்டணி குறித்து எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தொகுதி பங்கீட்டில் கூட சிக்கல் வரலாம். அதனால் தேர்தல் நேரத்தில் தொகுதி உடன்பாடு இல்லாமல் கூட கூட்டணி பிரியலாம் என்று கூறினார். தொடர்ந்து ஒரு காலத்தில் உங்களையெல்லாம் வழிநடத்திய ஓபிஎஸ் பாவமில்லையா என்று கேள்வி எழுப்பப்பட்ட செல்லூர் ராஜு ஆவேசமடைந்தார். அரசியல் தலைவர்களை பார்த்து பாவம் என்று சொல்லக்கூடாது, யாரையும் தரக்குறைவாக பேசக்கூடாது என்று கோபமடைந்தார். அதன்பின் உடனடியாக அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். மதுரையில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர்கள் அதிகளவில் இருக்கும் நிலையில் அவரை அதிகமாக விமர்சிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் செல்லூர் ராஜு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.